வெளிப்படுத்தின அந்த தேவன் ஒப்பற்ற தாழ்மையை வெளிப்படுத்தின 6ஆம் நேரத்தில் பார்த்தோமே. தாழ்மைக்கு நல்ல உதாரணமாக நம்மளாக இயேசு கிறிஸ்துவோட நிற்கிறார். அப்பேற்பட்ட தேவன் ஏற்படுத்திய ஒரு பந்தி. அதனால் இந்த பந்தியில் நம்ம ஏனதோன்னு பங்கு பெற முடியாது. வசதியாக ஏனதோன்னு என்று பாவத்தில் ஜீவித்து கொண்டு இஷ்டப்படியெல்லாம் ஜீவித்து கொண்டு இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் ஏற்ற சமயத்தில் தண்டனையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். மனிதர்களாக தள்ளி போவதில்லை, ஆண்டவர் தள்ளிப்போம். மனிதர் தள்ளித்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆண்டவர் தள்ளித்தால் ஆக முடியாது. முடிவில் எங்கே போனோம்? அக்னி கந்தம் நதியில கடல், நித்திய மரணம் என்று சொல்லி போனோம். நித்தியமாக ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக நாம் நரகத்திலே வேதனைப்பட வேண்டியிருக்கும். அப்படி நடக்கக்கூடாது என்று பார்த்தால் நம்மை சோதித்து பார்த்து இந்த வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொடுத்ததாக இந்த பந்தியை ஆண்டவர் வைக்கிறார். அப்படி ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு மூப்பொருளும், ஒவ்வொரு வாழ்விலும் கூட தங்களை தாங்களே சோதித்து அறிந்து தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி இருந்தால் கிறிஸ்தவ குடும்பங்களில், கிறிஸ்தவ சபைகளில் எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. கிறிஸ்தவ குடும்பங்களும் கிறிஸ்தவ சபைகளும் ஒரு மினி குட்டி பரலோகமாக காணப்படும். அதைத்தான் ஆண்டவர் ஏகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குமா? பரலோகத்தை போல இருக்கிற மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், நான் தங்கி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம், நான் தங்கி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சபை இருக்குமான ஆண்டவர் ஏகத்தோடு பார்த்து கொண்டே வருகிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து நம்மோட தங்குவாரா? நம்மோட தங்குவாரா? யோசிப்பாங்க. அந்த உதேசிவார்கள் பெத்தானியாலே மார்த்தாள் மரியாதாசனுடைய குடும்பம் அப்படிப்பட்டதாக காணப்பட்டது. முதல் 2-3 விஷயத்தில் அது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்க. கடைசியாக ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக மார்த்தாள் மரியாதாசன் குடும்பம் மாறி இதுவாக மாறாண்ட உதேசிவார்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் chapter 3. 1 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை மாற்ற படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் மாறி படிக்கலாம். ஆகையால் நாங்கள் இனி கொடுத்திருக்கக்கூடாமல் அத்தகைய பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆயால் நாங்கள் இனி பொறுத்திருக்கக்கூடாமல் எங்கள் வேலையை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சோதனை எங்களுக்கு நேரிட்ட எல்லா கட்டிலும் உபத்திரத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை பொறுத்து ஆறுதல் அடைந்தோம். உங்களுடைய தெசலோனிக்கே சபையை பற்றி அருமையாக சொல்லி நான் பார்த்தோம். 1ஆவது அதிகாரத்தில் கூட நாம் அடிக்கடியாக பார்த்துருக்கிறோம். 1ஆவது அதிகாரத்தில் 6ஆவது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். நீங்கள் நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டாவது ஒரு வசனம் என்னால் புரிந்து கொள்ளவே முடியும். நீங்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிந்து கொள்ளவே முடியும். நாட் அட் ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட்ஸ். நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் மிகுந்த
உபத்திரத்தில் பரிசுத்தாவே சந்தோஷத்தோடு மிகுந்த உபத்திரத்தில் எப்படி சந்தோஷம் வரும்? அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது பரிசுத்தாவே. பரிசுத்தாவே பல மரங்களை தர்றாரு. அதை பெற்றுவிட்டு ஏமாந்து போயிடுறாங்க ஜனங்கள். அன்றாட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சீரம். அன்றாட வாழ்க்கையில் கனியே காணும், ஒன்றுமே இல்லை. விசுவாசம் ஏமாற்றி வைத்திருக்கிறார். உண்மையாகவே பரிசாவியினாலே நாம் நிறைவேறுவோம் என்று சொன்னால் எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். அது உணர்ந்து தரப்படாத சந்தோஷம். மிகுந்த உபத்திரவத்தில் பரிசாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அது எப்படி? பவுல் சீலாவை நன்றாக அடித்து உதைத்து காயப்படுத்தி உடம்புல ரத்தம் வெட்டியது, பசியும் பட்டினியும் தாகமாக இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் கொண்டு போய் அவரை போட்டு என்ன நேரம், இரவு நைட்டு அவள் காலையில் ஓடி போயிடுவாங்களாம். ஓடவும் முடியும், அவளை அடித்து நெய்யை பொடிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நிற்க கூட கலந்துருக்காரு. ஓடிடுவான்னு அவன் காலை தொடு மரத்தில் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டரை திட்டாங்களா, ஆண்டை எடுத்து கேள்வி கேட்டாங்களா, பவுல் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஆண்டை சந்தோஷமாக இப்போ நம்ம ஆராய்ச்சிக்குள்ள இதை விட சந்தோஷமாக ஆராய்ச்சோம். அது எப்படி? நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட, பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறவங்க இப்படி வெளிப்படுத்தணும். எல்லா நேரத்துலையும் வீட்லேயும் சபையிலும் வேலை செய்கிற இடத்துல மார்க்கெட்டு போகும்போது வெளியே போகும்போது வரும்போது எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கும். யாரை திட்டினாலும் உதைச்சாங்க அடித்தாலும் சந்தோஷமாக இருக்கும். முடியுமா? அவங்க தான் உண்மையிலேயே பரிசுத்தாவினாலே நிறைவேற்றப்பட்டவங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவதாகி மற்ற சபைகளுக்கு முன்மாதிரியானீர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் கேட்டுக்கணுமா? கேட்டுப்பீங்கல்ல? கேட்டாலும் கேட்டது ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது கேட்போம். விசுவாசம் ஆண்டவரே, இந்த தசனிக சபையில் உள்ள விசுவாசியில் போகிற நான் கூட காணும். வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? மிகுந்த மனத்தாழ்மை. ஏன்னா 6ஆம் நேரத்தில் பாருங்கள்ல விளையாட்ட நிறைய உதாரணம் இருக்குது. ஒரு 3 உதாரணம் ரொம்ப படிச்சுன்னு தெரியுது. ஒன்று மேல்போசை, சவுல் ராஜாவுடைய மகனாகிய யோனத்தானுடைய மகனாகிய மேல்போசை. அவர் ஹேண்டிகேப்ட் ஃபெல்லோ, இல்லை கால் ஊனமுற்றவன், நல்லா நடக்க முடியாது. யாராவது தூக்கிட்டு வரணும், சப்பானியாக உருண்டை தாழ்மையை நான் பார்க்கணும். அடுத்து இப்போ 6ஆம் நேரத்தில் பார்த்தோம் ரூத்துடைய தாழ்மை. 3ஆவது யாருன்னா அபிகாயில். அவளும் கூட அதை தாழ்த்தி தாவீதுக்கு மனைவியாக மாறினான்னு சொல்லி நினைப்போம். உண்மையான தாழ்மை இருக்கும்போது உபத்திரம் சகிக்க முடியும். உபத்திரத்தை சகிக்க முடியும். தாழ்மை இல்லைன்னா நல்லா இருந்தால் கூட ஏற்று பேசுவோம், கோவப்படுவோம், குறை சொல்லுவோம். நல்லா இருந்தால் கூட குறை சொல்லுவோம், முறுமுறுப்பு வரும், எரிச்சல் வரும், கோவம் வரும், எல்லாம் வரும். தாழ்மை இல்லைன்னா, தாழ்மை இல்லைன்னா ஆவியான உள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஆவியான உள்ளே இருக்காங்கன்னா தாழ்மை இருக்கும். தாழ்மை இருந்ததுன்னா சகிப்புத்தன்மை இருக்கும். உபத்திரத்தை சகிக்க முடியும். சகிக்கும் போது பரிசாவே அந்த சந்தோஷத்தை நமக்கு தர, சந்தோஷத்தை கொடுக்குறது. இதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கு. அது நம்ம கேட்கணும். 1 தேசபேர் 3ஆவது அதிகாரம் 2வது வசனம். இந்த உபத்திரங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தும். உபத்திரம் வராத சிலர் ஆண்டவர்கிட்ட ஓடி போயிடுவாங்கல்ல, ஐயோ வேண்டாம்ப்பா, இந்த சபையும் வேண்டாம், இந்த பைபிளும் வேண்டாம், இந்த ஆண்டர் வேண்டாம், நான் ஜாலியாக எல்லாரையும் போல இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க, ஓடியே போயிடுவாங்க. சீஷர்கள் அநேகர் ஆண்டவராகிய இயேசு இருந்த போது முன்வாங்கி போயிட்டாங்க, ஆண்டரை விட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? போகும்போது என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம், இந்த ஒரு பைத்தியம், இந்த படிக்க தெரியாதால லூசு, இவன் பின்னாடி போகலாமா, இது வரைக்கும் போனதே தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டு சீஷர்கள் பார்த்து கேட்குறேன், நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு. போகிறத போகன்னு அர்த்தம். ஏற்கனவே ஓடிக்கிட்ட பின்னாடி போய் ஆர்டர் ஓடினார, ஐயோ என் உபதேசம் கஷ்டமாக இருந்ததுப்பா, நான் மாற்றிக்கிறேன்,
கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்கப்பா வாங்க, எம்எல்ஏ மந்திரியும் கூப்பிட்டு வாங்க அப்படியே சொன்னார் ஆண்டவர். அவருடைய பின்பற்றி வர விரும்பினார். அதாவது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவருடைய அன்பை புரிஞ்சு அவர் பின்னாடி வரணும்னு நினைக்கிறார். போவாஸ் என்ற அன்பை அருமையாக புரிந்து கொண்டாங்க. 120 சொன்னார், உங்களுடைய வேலைக்காரிக்கு கூட சமானமாக இல்லை. அப்படின்னா யாரு யோசிச்சு பார்த்தீங்களா? நான் உங்களுடைய வேலைக்காரிக்கு கூட சமானமான ஒரு ஆள் கிடையாது. அப்போ யாரு? பிச்சைக்காரி. பிச்சைக்காரிக்கு கொடுக்கணும் கொடுக்கலாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கணும் கண்டிப்பு கிடையாதுல்ல. பிச்சைக்காரன் வரலாம், அவனுக்கு நம்ம மனசு இருந்துதான் கொடுப்போம், இல்லைன்னா இருந்தால் கூட கொடுக்க மாட்டோம், போயிட்டு வா அப்படின்னு. அவனுக்கு ஒரு ஆலோசனை வேறு சொல்லணும், அடுத்து விடுப்பாரு அப்படின்னு. நீ சொன்னது அப்போதான் போகலாம் இல்லை. பிச்சைக்காரி மாதிரி இதை விட அபிகையில் பற்றினா, அபிகையில் பிச்சைக்காரி கிடையாது, அபிகையில் பெரிய பணக்காரி. அந்த வசனத்தை பார்த்துடலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். 1 சாமுவேல் 25 அதிகாரம் 46வது வசனம் படிங்க. தாவீது இந்த ஆட்களை அனுப்புகிறான், அவர்கிட்ட தூது அனுப்புகிறான். அவங்க வந்து சொல்கிறாங்க, தாவீது ராஜா சொல்கிறாங்க, சீக்கிரமாக ராஜாவாக போகிறாரு, இன்னும் ராஜா ஆகலை, உயிரை கையில் பிடிச்சிட்டு சோழர் போய் ஓடிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு போய் யாராவது ஏற்றுக்குவாங்களே? தாவீது இன்னும் ராஜாவாகலை, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு காடுகளையும் மலையிலையும் கோயிலையும் இருக்கிறான். அந்த பின்னாடி யாராவது போக முடியுமா? அப்போ அவன் தூது அனுப்புகிறான், ராஜா தாவீது உன்னை வாமன, முந்தின வசனத்தில் வருது, உன்னை வாமன மனதாய் எங்களை முன்னாடி அனுப்புனாரு, நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 41 பிச்சைக்காரி கிடையாது, பெரிய பணக்காரி. நாபாலுடைய மனைவியாக இருந்தால் அவன் பெரிய பணக்காரன். நிறைய ஆட்டு மாடெலாம் இருந்துச்சு, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. பணக்காரன் இருந்தாலும் வேலைக்காரங்க வச்சுக்கிற முடியும்? 1-2 வேலைக்காரங்க இல்லை, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. அவளை எழுந்திருந்து தரை மட்டும் மோக முடியும். எப்படி? தரை மட்டும் மோக முடியும். இதோ நான் என் ஆண்டவன காலக்கணனோட பரவாயில்ல, ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய கதையில் நிறுத்தி நிதானமாக ஐஸ்கிரீம் வார்த்தது. To meditate upon this word again and again, read again and again. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாக அவருடைய அடியாள், அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. யார் சொன்னாங்க? மரியாள். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு சீஷருடைய கால்களை கழுவினார். அவசியமா, தேவையா? ஆண்டவர் யாரு? காற்றையும் கடலை பார்த்து யாரையும் முதலாயிருந்தாரு. அமைதியாக சாயங்காலம் பீச்சுக்கு போய் கடலை அமைதின்னு சொல்லி பாருங்க, அமைதியாக இருக்கான்னு. கடல் மேலே நடந்தார். He walked over the sea. கடல் மேலே நடந்தார். அப்பேற்பட்ட என்ன செஞ்சார்? He washed the feet of the disciples. காலை சொன்னார். He washed the feet of Judas Iscariot. Judas Iscariot என்ற காலை கூட கழுவிட்டார். இந்த மாதிரி செயலில் காட்டணும்னு ஆண்டவர் வந்துடுறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது நல்லது, சந்தோஷம். தாழ்மையாக நம்ம ஆராதிக்கலாம், நல்லதுதான். அன்றாட வாழ்க்கையில் காட்டணும்னு விரும்புகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, கிறிஸ்டியன் லாயர் தான், பெங்களூரில் இருக்காரு, ஹைகோர்ட்டில் இருக்காரு. நம்மளுக்கு ரிலேட்டிவ் தான், ஹைகோர்ட்டில் பெங்களூர். அவர் சொல்கிறார், கிறிஸ்டியன் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க விவாதத்துக்கு போய் நிறைய கேஸ் வந்துருக்காங்க. அப்படி இந்துக்கள் மற்ற முஸ்லீம்னா விட கிறிஸ்தவங்க விவாதத்துக்கு போய் நிறைய பேர் வராங்க. அதுமாரி நிறைய சபையில கேஸும் அவர் டீல் பண்ணுறது.
சபைகளுடைய கேஸெல்லாம் அவர் தான் டீல் பண்ணுறார். பெங்களூரில் ஹைகோர்ட்டில் இருக்கார். 2000 கேஸுக்கு 25,000 1,00,000 வாங்குறாரு பணம். சரிப்பா 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த உபத்திரங்களினாலே ஒருவனை அசைக்கப்படாதபடிக்கு, உபத்திரம் வந்ததுன்னா நம்ம விசுவாசமே ஆட்டலன்றதில்ல, ஐயோ ஆட்ட வேணாம் ஓடிடுவோம். அந்த மாதிரி அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தணும். உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன்மையாமை தீமோத்தேயுவை அனுப்பிடுவோம். ரொம்ப வயசில் பெரியவர் பவுல், தீமோத்தேயு வாலிபர், அவனோட எவ்வளோ மரியாதையாக பேசுகிற பார்த்தீங்களா, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க. அதுமாரி கணவன் மனைவியில் ஒரு கனம் பண்ணணும், அற்பமாக நினைக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒரு கனம் பண்ணணும். அதை பார்த்து பிள்ளைகள் கனம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸை. இந்த மாதிரி தான் சபையில் மூப்பர்கள் வாலிபர்கள் சின்னவங்களாம் கூட கனம் பண்ணணும். அதை பார்த்து அவங்க கனம் பண்ணுவாங்க. அந்த தாழ்மை அந்த செயலில் அன்றாட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சில வார்த்தையினால் அல்ல, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே லைஃப் யூ எக்ஸிபிட் யுவர் ஹியூமிலிட்டி இன் எவ்ரிடே லைஃப், அட் ஹோம், இன் த சர்ச், இன் ஒர்க்கிங் பிளேஸ், எல்லா இடத்துலையும். அதான் ஆண்டு பார்க்குற. அப்போ நம்மளுக்கு வயிற்று வரும். நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையானமாகிய தீமோத்தேயுவை நான் அனுப்பியிருக்கிறேன். எதுக்காக? உங்களை பலப்படுத்த. உங்களுக்கு வர உபத்திரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசத்துக்கு ஓடிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் அசைக்கப்படாமல் உங்களுக்கு திடப்படுத்த நாங்கள் அனுப்பினோம். 3வது வசனம், இப்படிப்பட்ட உபத்திரங்களை செய்ய நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எதுக்காக நம்ம ஆண்டரை வச்சிருக்கா? ஆண்டர் எதுக்காக வச்சிருக்காரு? எதுக்காக வச்சிருக்காரு? இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை குறிச்சிட்டு அடிக்கடி படிச்சுக்கோங்க. அந்த வசனத்தை அடிக்கடி படிங்க. அப்போ உபத்திரவம் வந்து நம்ம அசைக்கப்பட மாட்டோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவை கண்மணியின் மேலே கட்டப்பட்டெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதை பற்றி சபையில் பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ம நேரத்துக்கோ கடன்லாம் போயிடும். விசாசு தொந்தரவு பண்ணுறேன்னா, விசாசு பஸ்டாவி வா நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஓடிடும். நீ ஆண்டுக்கு 100 ரூபா கூட, ஆண்டவனுக்கு 1000 ரூபா கொடுப்பாரு. இதே தான் எப்போ பார்த்தாலும். உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், ஒன்றும் கிடைக்கும், உனக்கு வயிற்றுவா, உன்னை ராஜாவை வச்சுருப்பாரு, சொகுசாக இருக்கலாம். நீ சைக்கிள்லையா பாரு, ஐயா இப்போ யாருமே சைக்கிள் உத்தரவு இல்லை. நீ ராஜாதிராஜன் பிள்ளை, நீ காரில் தான் போகணும். இப்படிதான் பேசிட்டு இங்கே என்ன பார்க்குறோம்? பவுல் பிழைக்க தெரியாத ஆள். அவர் என்ன சொல்லிருப்பாங்க? இப்படிப்பட்ட உபத்திரங்களை செய்ய நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று 4வது வசனம், நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதில் அறிந்திருக்கிறீர்கள். ஆகியால் நாங்கள் பொறுத்திருக்க கூடாமல் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது தான் எங்கள் வேலையெல்லாம் வீணாக போயிடும். அவர் சொல்கிறாரு பவுல், நான் உங்களை சம்பாதிச்சேன், நீங்கள் தான் எனக்கு சொத்து. நான் பட்ட பாடு, ஒரு விவசாயி எவ்வளோ பாடுபடுறாரு, மாதம் கணக்காக பாடுபடி 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அந்த பயிரை இறக்குறாருல, அதுக்குள்ளே எவனா இருந்து போயிட்டானா எப்படி இருக்கும்? அல்லது பூச்சி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா எப்படி இருக்கும்? அதனால் நாங்கள் இனி பொறுத்துக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாகி போகிறதுக்காக சோதனை காலங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறிபடிக்கு தீமோத்தேயுவை அனுப்பினோம், உங்களை பலப்படுத்த என்று சொல்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 Peter chapter 1, 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம், verse 6. எதாவது படிங்க. 6. நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் சார். நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எழுத வேண்டியது அவசியம். கொரோனா வந்ததில் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பரிச்சை இல்லாமல் எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ் இருக்காங்க. கேட்கறதுக்கு நல்லா வருது. சில இடங்களில் பிள்ளைகளுக்கே அது நல்லா இல்லை, பேரண்ட்ஸுக்கே நல்லா இடம். பரிச்சை வச்சா நல்லா இருக்குங்க, எப்படி என்ன மார்க் போடுறது என்ன அப்படி அதுக்கு ஏதோ ஒரு பிளான்லாம் போட்டு பூசி மூலிகை ரொம்ப பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை
நமக்கே ஒரு திருப்தி இல்லை பாருங்க, பிள்ளைகளுக்கே ஒரு திருப்தி இல்லை. எக்ஸாம் இல்லாமல் பாஸ்ன்னு சொல்லலை, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியமா? எக்ஸாம் எழுதி கஷ்டப்படணும், எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி நல்ல ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி வெளியே வரணும். ஒலிம்பிக் நடக்குது ஜப்பானில், ஆரம்பிச்சிருக்குல்ல, பாவம் ஸ்பெக்டேட்டர்ஸே இல்லை, கொரோனாவனால வரக்கூடாதுட்டாங்க. ஸ்டேடியம்லாம் காலியாக இருக்கும், 60,000 70,000 பேர் உட்கார்ற ஸ்டேடியம் காலியாக இருக்குது. எப்படி இருப்பாங்க? அப்போ கஷ்டப்பட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கல்ல, ஓடாமலே பதக்கத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓடி கஷ்டப்பட்டு அது எவ்வளோ நாள் வருஷக்கணக்காக ட்ரைனிங் எடுத்து அப்புறம் ஃபஸ்ட் அவருக்கு கோல்டு மெடல் கிடைக்கும்ல. அதே போல் நாம் இந்த உலகத்தில் உபத்திரங்களை கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது நம்மளுக்கு கோல்டு மெடல் யார் தருவாங்க, எப்போ கிடைக்கும்? ஆண்டவர் தருவார்ல. அப்படி ராஜ்யத்துக்கு போகும்போது ஆண்டவர் தருவார். யார் பேர் சொல்கிறாரு, நீ துன்பப்பட வேண்டியது அவசியம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். அடிக்கடியே பார்த்த வசனம் தான், 7வது வசனத்தில் பார்க்குறோம். பொன்னானது அக்னியினால் சோதிக்கப்படும். எதுக்காக சோதிக்கப்படுது? அதில் இருக்க கழிவு, அதில் இருக்க அசுத்தங்கள்லாம் நீக்கி சுத்த பொண்ணாக விளக்குறதுக்கு அதை என்ன செய்யுது? நெருப்புல போட்டு அதை உருக்கி சுத்தம் பண்ணுறாங்க. அதை போல அதை விட அந்த பொண்ணை விட வெளியேறப்பட்டது எது? விசுவாசம். அதனால நம்ம பொண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை. நாங்கள் போடுறது பெரிய பாவம் நான் சொல்ல. நீங்கள் நிறைய பேர் நாங்கள் போனாமல் தான் இருக்காங்க, ஆனால் வந்து சண்டை இருக்குது. என்ன பண்ணுறது? நகையை கலத்தி வச்சு பழைய கலட்ட முடியும், பெருமை இருக்குது, தாழ்மை இல்லை, சண்டை சத்துருவு சபையில் குடும்பத்தினர்களெல்லாம் நான் பார்ப்போம். அழிந்து போகிற பொண்ணு அக்னியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்க வெளியேறப்பட்டது நம்முடைய விசுவாசம். அது சோதிக்கப்படணும். எப்படி? வர்ற உபத்திரங்கள் ஜென்மங்கள் மூலமாக சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்பட்டு அதில் வெற்றியாய் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுவது கிரீடங்களையும் மெடல்ஸு கிரீடா அது எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படி ஏதாவது இந்தியா கொடுப்பார். அவரோட நின்றுக்கு இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். கிரீடெல்லாம் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அவருடைய ராஜ்யத்தில் அவரோட இருக்கிறது எவ்வளோ பெரிய பாய்க்கும். நித்திய நித்தியமாக சதாரணமாக இருக்கலாமே. அதே நேரத்தில் நரகத்தில் நித்திய நித்தியமாக சதாரண வேதனைப்படுவாங்கல்ல. நல்ல உதாரணம் என்ன பார்க்குறோம்? அப்புறம் இயேசு கிறிஸ்துவே சொன்ன உதாரணம் பரவராஜ்யம் நரகம். எங்கே சொன்னது? எப்போ சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது? ஐஸ்வர்யவான் லாசருக்கெல்லாம் சொன்னார். ஐயோ, இந்த நித்திய அக்னியில வேதனைப்படுகிறேனே அப்படின்னு சொல்கிறான் ஐஸ்வர்யவான். அதே இடத்துல லாசரே இருக்கிறான். ஆபிரகாம் மடியில் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். அவனுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்குது, ஐஸ்வர்யன் பேரக்காம். இந்த உலகத்துலேருந்து நிறைய வால் போஸ்ட்லாம் அடிச்சிருப்பா, எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யன் பேர் தான். அப்படி இப்படின்னு நிறைய இருந்திருக்கும் இல்லை. ஆனால் வேதத்தில் அவன் பேர் இருக்கான், பரலோகத்துலேயும் அவன் பேர் இல்லை. இப்படிப்பட்ட உபத்திரனை செய்ய நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 6வது வசனம் நம்முடைய பகுதிக்கு பாருங்கள், நம்முடைய போர்ஷன் 1 Thessalonians 3:6. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்துக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. போய் பார்த்துட்டு வந்து மற்ற பவுல்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. தீமோத்தேயு என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து 2 இணைஞ்சி போகுது பார்த்தீங்களா? விசுவாசம், அன்பு. ஊழியக்காரன் மேலே அன்பு, உடன் சகோதரர் மேலே அன்பு, கணவனுக்கு மனைவி மேலே அன்பு, மனைவி கணவன் மேலே அன்பு, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே அன்பு, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே அன்பு. ஒரே அன்பு மயம். உங்கள் விசுவாசத்தை அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறதை குறித்து எங்களுக்கு தீமோத்தேயு வந்து சொன்னாப்பா. அந்த நற்செய்தி சொன்னதுனால எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்ட உபத்திரத்துலேயும் ரொம்ப சந்தோஷமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நான் பட்ட பாடலாம் நாங்கள் நினைக்க முடியாதுப்படி போயிடுச்சு. எங்களுக்கு நேரிட்ட 7வது வசனமாக, சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டையும் உபத்திரத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். அவ்வளோ உபத்திரங்கள் கஷ்டங்கள் பாடலாம் வந்துச்சு. பவுல் வந்தது. இருந்தாலும் நீ அசையப்படாமல் விசுவாசம் உறுதியாக இருக்கீங்க, அன்புல உறுதியாக இருக்கீங்களேன்னு கேள்விப்பட்டு ரொம்ப ஆறுதல் அடைந்தோம், அவங்க மகிழ்ச்சி அடைந்தோம். நான் பட்ட பாடெல்லாம் பரவாயில்ல சொல்லி ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால்
நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள், நீங்கள் தான் எங்களுடைய கனிகள். எப்படி ஒரு விவசாயி நாங்கள்லாம் பாடுபட்டு கடைசியில் அறுவடையை அறுத்து அந்த தானியத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது எவ்வளோ சந்தோஷமாக இல்லை? அதே போல் நீங்கள் தான் எங்களுக்கு எங்களுடைய அறுவடை தானியம் மாதிரி, எங்களுடைய உழைப்பின் பலன். நீங்கள் கர்த்தருக்கு நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் 9வது வசனம், நம்முடைய தேவனுக்காக நாம் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் சொல்றது, எப்படி ஆண்டு நன்றி சொல்றது நாங்கள் வார்த்தையே இல்லை. எங்களுக்கு அவ்வளவாய் சந்தோஷப்படுகிறார் பவுல். நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவனுக்காக நாம் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக. அப்போ பவுலுக்கே எவ்வளோ சந்தோஷம்னா ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல, யோசிப்பாங்க. அதே போல் நாமோட விசுவாசத்திலும் அன்பிலும் உண்மையான தாழ்மையிலும் நாம் நினைத்திருந்தால் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, யோசிப்பாங்க. நமக்கும் அந்த சந்தோஷத்தை தருகிறார். ஆண்டவர் கூட அந்த சந்தோஷம் அடைந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் முகத்தை கண்டு, அடுத்த வசனம் 10, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு போல வேண்டிக் கொள்கிறோமே. உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு போல உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நல்லா பாருங்க, எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இல்லை, பவுலுடைய ஜெபம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் தான். விசுவாசிகளுக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும், ஐயோ அந்த விசுவாசெல்லாம் கண்டிப்பாங்க, நிறைய பேர் வேலையெல்லாம் இருக்காங்க, வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு கொரோனா தாக்கக்கூடாது, அவன் நல்லா சுகமாக இருக்கணும். ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணுறதே கிடையாது பவுல். இப்போ பவுலுக்கு அக்கறையே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்க்காக தான் ஜெபம் பண்ணுறது. அவருக்கு நல்லா தெரியும், ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணால் சரீரப்பட காலத்தை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தருவார். ஆண்டவர் சொல்கிறார், வேலை பார்க்க சேர்ப்பாத்து சொல்லுவாங்க, பாத்திரத்துல உள்ள நல்லா கழுவுப்பா, பாத்திரத்தை வெளிப்பக்க தானா சுத்தமாயிரும் அப்படிங்கிறது. கழுவும்போது வெளியில் தண்ணிப்படாத, தானா சுத்தமாயிரும் அப்படிங்கிறது. முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே தெரியும். அப்போ நான் இதெல்லாம் தானாக கிடைக்கும். கொரோனாலேருந்து உன்னை பாதுகாத்துக்கிடுவேன், உனக்கு வேலை கிடைக்கும்னா எனக்கு தெரியும், வேலை தருவேன், சாப்பாடு தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன் அப்படிங்க. என்ன தேவை அது தருவேன். ரொம்ப தந்தாலும் ஆர்டர் பார்த்துருவேன். ரொம்ப அதிகமான ஆசிரமம் தான் ஆபத்து இல்லை. இந்த ஆசிரமமே ஆண்டரை விட்டு நம்மை பிடித்து விடும். ஆகவே ஜாகிரதையாக இருக்க விட்டு அவசியமாக இருக்கிறது. 11வது வசனம், தேவனா பிதாவாய தேவனும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துக்கு எங்களை நேராக வழிநடத்துவாராங்க. நான் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்பு கொப்பாய் நீங்களும் ஒரு இடத்தில் ஒருவர் வைக்க அன்பிலும் மற்ற எல்லா மனுஷத்துக்கு வைக்க அன்பிலும் கர்த்தர்களை பெருகவும் நிலைக்கவும் செய்து அந்த அன்பு பெருகணும். அப்புறம் அதில் நிலைச்சு இருக்கணும். 2 நாள் வந்து 3ஆம் நாள் சண்டை போடக்கூடாது. எச்சக்கோ பெருமை பொறாமை அதெல்லாம் வந்துடக்கூடாது. வெளிப்பிரகாரமான காரியங்கள் தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். The Lord will never be impressed by our external things. வெளிப்பிரகாரமான காரியங்களால ஆண்டவர் நம்ம கவர முடியாது. நம்ம வெயிட் ட்ரெஸ் போடுறது, ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிப்பு, பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிப்பு, நிறைய காரியங்கள் வேலை ஒரு பரிசு செஞ்சாங்க. ஒழுங்காக சபைக்கு போனது, தானம் பண்ணாங்க, வேலை பொருட்கள் செய்யறது. ஆனால் அதுக்கு ஆண்டவர் இம்ப்ரெஸ்ஸாக ஆகலை. ஆண்டவர் அந்த காரியங்களுக்கு கவரவே இல்லை. இன்னைக்கு அவங்க மேலே கோபமாக தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? வெள்ளையடிக்கப்பட்ட நல்லையிலே சொல்கிறார், விரும்பம் கூட்டிலே மாயக்காராய வேலை பார்க்குறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறது இன்னும் ஏதாவது நம்ம அடிக்கிறேன்னு சொல்லுங்கன்னா, ஒரு பாவியான ஸ்திரீ வரா, ஊருக்கே தெரியும் அவர் பயங்கரமான பாவிங்க. ஆண்டவர்கிட்ட கோபமே பட்டது, நியாயப்படி அவர்கிட்ட ரொம்ப கோபப்பட்டுருக்கணும். செய்யலாம் செஞ்சுட்டு வந்து நடிக்கிறியா மயக்காரி ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிடணும். மூஞ்சி முடிக்காதுன்னு சொல்லிடணும் ஆண்டவர். அது ரூத்து தான் ஞாபகம். பட்சமாய் பேசுகிறேன், ஆறுதலாய் பேசுகிறேன். நோக்கா ஏழாவது இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்றாரு, அந்த ஸ்திரீயிட மோசமான ஸ்திரீயவா ஊருக்கே தெரியும்,
வாங்கன்னு நினச்சிட்டேன். இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல மகளேன்னு கூட சொல்கிறார். அதுக்கு அவங்க அன்வொர்த்தி பீப்புள், இதே கிடையாது, மகளேன்னு சொல்கிறார். 7 பிசாசம் ஒருத்திக்கு பிடிச்சிருந்தது. யாரோ மகளேனா மரியாதை. 1 பிசாசம் மேலே தாங்க. வீட்டில் கணவன் மணி சண்டை வந்ததுன்னா பிசாசேன்னு திட்டுவாங்க. 7 பிசாசை நேரம் திட்டுவாங்கல்ல, 1 பிசாசை வச்சுட்டு தாங்க முடியலையே அப்படின்வாங்க. 7 பிசாசோட அந்த அம்மா இப்படி இருந்துப்பான் பாவம் இல்லை. ஆண்டவரை விடுதலை பண்ணினா அதனாலதான் மயிலான மரியாதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பேன். அதிகாலையில் அதிக இருட்டோட எழுந்திரிச்சு கல்லறை இடத்துல ஓடினான். முதல் ஆண்டவர் யாருக்கு தரிசனம் பண்ணாரு? உயிர்த்தெழுந்த பிறகு மரியாதை தான் தன்னை வெளிப்படுத்தினார். அவரே நமக்கு அவர் தன்னை ஆண்டவரை இயேசு தன்னை நமக்கு வெளிப்படுத்தினாதான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். சும்மா படிச்சு எதிர்த்து இந்த மூளை அறிவுனால கொஞ்சம் தான் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு சில மறந்துடும். ஆண்டவர் டைரெக்டாக வந்து வெளிப்படுத்துகிற பார்த்தீங்களா, அவன் அசைக்க முடியாமல் சாஸ் வந்து சேர்த்து டைரெக்டாக வெளிப்படுத்தினார். இப்படி நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. டைரெக்டாக எனக்கு ஆண்டவர், நிறைய பிராமின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக எனக்கு ஆண்டவர் வந்தார், தரிசனத்தில் பார்த்தேன், கனவுல பார்த்தேன், என்கிட்ட பேசினார், எல்லாத்தையும் பேசப்பட்டார். யாரும் உண்மையான கடவுள் எனக்கு தெரியுமே வாஞ்சோட கேட்குறவன்ட்ட மட்டும் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, ரெவலேஷன் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம கேட்கணும் அவன்கிட்ட, அந்த இன்னும் அதிகமாக எனக்கு வெளிப்படுத்துங்க, நம்ம அறிய வேண்டிய விதமாக நான் அறிந்து கொள்ளணும். பிலிப்பியர் 3 பவுல் சொல்றாங்க, ஆனால் அறிய வேண்டிய விதமாக நான் அறிந்து கொள்ளணுமே, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படிங்கிறார். எல்லாம் மாட்டுச்சாணிங்கிறார். டம் இந்த பணம் பொருள் நம்ம ஆவியத்தில் முதிர்ச்சி அடையாத யாரும் சொல்லணும், பெரிய சட்டம் போடணும்னு அவசியம். இதை விட்டு அதை விட்டு இதை போட, அது சட்டமே தேவையில்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையாத அது தானாக போயிடும். எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்திருக்கிறாங்க. வரலாறு நம்ம பார்க்குறோம். சிடி ஸ்டட்டு பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர், நிறைய மில் ஓனர். அவன் அப்பா காலேஜில் படிக்குமே கிரிக்கெட் பிளேயரு, கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருந்தாரு, ஷைன் பண்ணார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு அப்படியே சொன்னாங்க, இதெல்லாம் நீ விட்டுருணுப்பா ஒன்றும் கிடையாது. அதான் ரெவலேஷன். ஆண்டத்தனை வெளிப்படுத்த எல்லாம் தானே. காலையில் சூரியன் வந்தேன்னா அந்த இருட்டெலாம் போயிடுது இல்லை. சூரியன் பேசுதா, ஏய் நான் வந்துட்டேன்னு தெரியாது ஓடிப்போ அப்படின்னு சொல்லுதா? சூரியன் வரவங்க இருட்டு தானா ஓடி. இது போய் ஒரு சட்டமாக ஏற்கனவே சட்டத்தை எல்லாரும் மீறுவாங்க, சட்டம் படையங்க. அதுபோல் நினைச்சுக்கலாம், அன்றே எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுவார், தன்னை வெளிப்படுத்துவார். அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அன்பை புரிய தானாக போகும். இந்த சரீரப்பான காரியங்களை கேட்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான். அது ஆண்ட தருவது கேட்கவே மாட்டான். அப்போ என்ன கேட்போம்? இந்த பவுல போல நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்க அன்பு கோப்பாய். 12ஆம் வசனம் நான் பார்த்துக்கிறோம். 1 Thessalonians 3:12 நாங்கள் வைத்திருக்க அன்பு கோப்பாய். அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் இல்லை? எவ்வளோ டைரக்டாக துணிஞ்சி சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார். அவ்வளோ பேர் தைரியமாக பேச யாருமே கிடையாது. என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என் பின்னாடி வாங்கடா அப்படிங்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதை பார்க்குறீங்கல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னை பின்பற்றி வாங்கடா அப்படிங்கிறது. முடியுமா? அவன் பவுல் பேசிக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆரம்பிச்சு போவான். என்ன இப்படி சொல்லி டே தம்பி நீ வேணா போ அப்படின்னு அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்த செஞ்சார், வாழ்ந்து காட்டினார். அதனால சார் அடிச்சு சார் 2-3 இடத்துல சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்ல, என்னை பின்பற்றுங்கிறது. ஒரு சில இடத்துல கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கிறார். 1 Corinthians 4 சொல்றாங்க. 1 Corinthians 4ஆம் அதிகாரம், 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. ஆகையால் என்னை பின்பற்றலாம் என்று உங்களுக்கு பற்றி சொல்கிறேன். கிறிஸ்துங்கிற வார்த்தை கூட வரல. 1 Corinthians 4:16. ஆகையால் என்னை பின்பற்றலாவீர்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எந்த ஊழியக்காரர் சொன்னது உண்டா?
சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றலாம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய உபாத்தியர் இருக்கேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஆனால் யார் இல்லை? ஆவிக்குரிய தகப்பன்மார் இல்லை. தகப்பன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காருல, வாத்தியார் பாடம் நடத்திட்டு அவர் பாட்டு போயிடுவார். அவன் பாஸ் பண்ணானே ஃபெயிலாக இருக்கும். ஐயோ ஃபெயிலாட்டே அழுவார. நான் அப்பா அம்மா எப்படி இருக்கும்? ஐயோ நம்முடைய பையன் ஊர் சுற்றிட்டு இருக்கானு, படிக்க மாட்டேங்கானு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவங்க வேதனைப்படுவாங்க. ஆச்சரியப்படுறது ஆவிக்குரிய தகப்பன்மார் இல்லைங்கிறது. ஒன்று கொஞ்சம் 11வது அதிகாரம் எடுத்தோடனே முதல்ல அதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வசனம் 1:11. நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதாயிருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதாயிருங்கள். யோவான் சுவிசேஷம் 16 பாருங்க. ஜான் காஸ்பல் சாப்டர் 16 நன்றாக தெரிந்த வசனம் அன்றைக்கி பார்த்துருக்கோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் கடைசி வசனம். கடைசி, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கப்பட்டு இவளை உங்களுக்கு சொன்னேன். முன்னப்படி நான் சொல்லிடுறேன். அப்போ அது நடக்கும்போது அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்கள் இடையே போக மாட்டீங்க. எனக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும். அதனால் போய் உங்களை வான் பண்ணுறேங்கிறார். சீஷில் பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கப்பட்டு இவளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ரூத்தினுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். இப்போ தான் ஜஸ்ட் யோசித்தேன். 6ஆவது நேரத்தில் ரூத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த போஸ் ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. அந்த கீழே கட்டுற அந்த கோதுமையை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். அதை சாப்பிட முடியுமான்னு தெரியல. என்னாலும் சாப்பிட முடியாது. கோதுமையை வறுத்து அப்படியே சாப்பிடுவீங்க. நீ சாப்பிடுங்க, நான் சொல்ல முடியும், என்னால் முடியாது. சும்மா கோதுமையை வறுத்து அப்படியே சாப்பிட்டேன். அதான் அது சாப்பாடு. அது வார்கோதுமைன்னு போட்டு பார்லியை வறுத்து அப்படியே சாப்பிட்றோமா? எவ்வளோ நம்ம கடன் பார்த்து பிள்ளைங்க என்ன பாசம் பண்ணுறது. நல்லா டேஸ்டே செஞ்சால் கூட உப்பு இல்லை, காரம் இல்லாத இது எப்படி என்ன செஞ்சு நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, சகோதரிகளுக்கு தெரியும். ரூத்துக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை. பெகர் மாதிரி தான் இருந்தா. கீழே பொறுக்குனது கீழே சிந்தனைலாம் போயிட்டு போய் அதை வறுத்து அப்படியே சாப்பிட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. எண்ணெய் இல்லை, அது இல்லை, இல்லை சிக்கன் இல்லை, வறுத்து கொஞ்சம் மாவாக்கி அப்புறம் அது சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் சிக்கன் கட்டுறேன். நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் இல்லையே அவட்ட. ஸோ புவர், வெரி ஹாப்பி. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சீக்கிரம் ஹியூமிலிட்டி எவ்வளோ தாண்ட இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால தெரிந்து கொள்ளுங்க. நான் உங்கள் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்களும் அந்த உபத்திரத்தை ஜெயிப்பீங்க. உங்களுக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாக நான் தருவேன். என்ன நம்புங்க, என்னை சார்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது. ஒரு வருஷம் தான் இருக்கே, அதை முடிச்சுக்குவோம். கடைசி வசனம் 1:3 பார்த்துட்டு இருக்கோம். 1:3 அதிகாரம் கடைசி 2 வருஷம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்து அன்பு குப்பாய், நீங்களும் ஒருத்தர் வைக்க அன்பிலும் மற்ற எல்லா மனுஷனுக்கு வைக்கும் அன்பிலும் கர்த்தர்களை பெருகவும் நிலைத்தவங்களும் செய்து இவ்வளோ பெரிய பணக்காரனாகணும், அதில் பெருகணும், வசதியில் பெருகணும் நான் ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கல அவரு. எங்கள் ஒருமைக்கு அன்பிலும் மற்ற எல்லா மனுஷனுக்கு வைக்கும் அன்பிலும் கர்த்தர்களை பெருகவும் நிலைத்துவவும் செய்து இதுதான் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் நேரோடு கூட வரும்போது எப்படி வருவாங்க? பரிசுத்தவான்கள் நம்ம முன்னாடி போனாங்கல்ல, சர்பக் சிங் மேலே எவ்வளோ பேர் போயிருக்காங்க, சிடி ஸ்டடி மேலே எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். அவருக்காக இந்த உலகத்தை ஜீவித்து மறித்தவர்கள் அவங்களோட ஆண்டவர் வருவாங்க. சில பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாய தேவன் முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாங்க. அதுதான் முக்கியம். இது எல்லாம் முக்கியமே கிடையாது. அப்படிங்கிற கரைதேற்றவளாக, மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னியாக, பரிசுத்தவான்களாக, பிழையற்றவளாக உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. நம்ம அன்றைய பந்தியில் பங்கு வர போகிறோம். நாம் கூட இவ்வளோ நாள் எதுக்காக ஜெபித்தோம், இனிமேல் எதுக்காக ஜெபிக்க போகிறோம். சரீரப்பரான காரியங்களுக்காக ஜெபிக்காங்க. அதெல்லாம் ஆண்டு பார்த்துறது உள்ள கிழவு வெளியே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அது தானாகவே சுத்தமாயிடும்.
ஆக்கிரிக்கிறதுக்கு ஜோம் பண்ணு, சரி பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடணும். அப்புறம் இவையெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் தேட வேண்டாம், கிடைக்கும். கொடுக்கணும், நான் கொடுக்குறேங்கிறாரு. கொடுக்க போட்டோன்னா என்ன அர்த்தம்? பேசிவ் வாய்ஸ். கொடுக்க போட்டோன்னா யாராவது கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அது தேடாயே அப்படிங்கிறார். இதை தான் தேடணும். எதை தேட சொன்னாலும் அது தேவை. எதை தேட வேண்டாமோ அதை போய் தேடும். எல்லா சமயம் அப்படி தான் இருக்கிறாங்க. மெத்தோஸ்காரன் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் உதவி செய்வாங்க. உங்களுடைய காரியங்கள் நான் தேட எனக்கு வாங்கிட்டாங்க. நீங்க நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பாட்டு புஷ்பத்தை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறார்ல ஆண்டவரே இல்லை. அதனால் ஆண்டவர் நம்ம அப்படிக்கலாம் பாத்திரங்களாக மந்திரி பதங்கள்லாம் நம்ம சுவைத்து பார்ப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உதவி செய்வாங்க. உண்மையான தாழ்மை, உண்மையான பரிசு அன்றாட வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய ஆண்டவர் ஏக்கத்தோட காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தாழ்மை, அவருடைய பரிசு, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, இதை வெளிப்படுத்தணும். ஆண்டவருக்கு உதவி செய்வார். Don't